Hello guys, welcome to TT Max. 12th Business Max Chapter 1 Example 1.1 பார்க்கலாம். Example 1.9 பார்க்கலாம். Show that the equation is consistent and solve them. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா இல்லைனா அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சால்வ்னால XY தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இது வந்து பிரித்து எழுதிக்கணும். இது ரெண்டோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, 1, 1. இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2, இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. இது ஒரு மேட்ரிக்ஸில் போட்டுக்கலாம். அடுத்து XY ஈக்குவல் டு 5, 8. இது வந்து 11th ஸ்டாண்டர்டில் படித்த இது பிரித்த மாதிரி தான் பிரிக்கணும். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து இதையும் சேர்க்கணும்னா 1, 2, 1, 1, 5, 8. இப்போ வந்து 2 into 3 மேட்ரிக்ஸில் இருக்குது. அப்போ வந்து ரோ 1 ரோ 2 ஃபார்முலா அப்படி தான் மெத்தட் படி தான் நம்ம வந்து பிரிக்கணும். இப்போ வந்து R2 gives R2 minus 2R1 இதுலேயும் மைனஸ் பண்ணோம் ஈக்குவல் டு ரோ 1 நம்ம ஒன்று பண்ணக்கூடாது. ரோ 2 வந்து இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 0 ஆகிடும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், இங்கே வந்து 2 ஆகும். 1 minus 2 minus 1. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10. 8 minus 10 minus 2. இப்போ வந்து நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் வந்து 2 இருக்குது. இப்போ therefore rank of A B equal to 2. இப்போ வந்து நம்ம செக் பண்ணணும், இந்த மேட்ரிக்ஸோட இது வந்து செக் பண்ணணும். இப்போ வந்து இதை வந்து நம்ம ரேங்க் மெத்தடில் சால்வ் பண்ணி அந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்த ரேங்க் ஆஃப் ஏபி அதுவும் இது ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலாக இருந்தால் கன்சிஸ்டன்ட், ஈக்குவலாக இல்லைனா நான் கன்சிஸ்டன்ட். இப்போ வந்து R2 gives R2 minus 2R1. ஏன்னா இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இது 0 ஆகும். ஈக்குவல் டு ரோ 1 நம்ம ஒன்றுமே பண்ணோம்னா ரோ 2 வந்து 0. இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 1 minus 2 minus 1. வந்து நம்பர் ஆஃப் நான் ஜீரோஸ் 1, 2 இருக்குது. therefore rank of A is equal to 2. இப்போ வந்து therefore rank of A, B is equal to rank of A. therefore it is consistent. இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும், அதுக்கு மார்க் உண்டு. இஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு எழுதுனா போதும். இப்போ வந்து இதோட சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. இப்போ இதோட சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. இது வந்து அப்படியே பிரித்து எழுதிக்கலாம். 1, 1, 0 minus 1 XY equal to 5, minus 2. இது வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். இப்போ x plus y is equal to 5. இப்போ minus y is equal to minus 2. இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ y is equal to 2. இப்போ வந்து y is equal to 2 வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ வந்து x plus 2 is equal to 5. x is equal to 5 minus 2. x is equal to 3. இப்போ வந்து x வேல்யூ y வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. therefore x is equal to 3, y is equal to 2. Some understand இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching.